கண்டிப்பாக மெஷினுடன் ஸ்டார்டர் இணைக்கப்பட வேண்டும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டினாக்க, இந்த அரிசி அரைக்கூடிய இயந்திரத்தில் இதை வந்து நட்டக்க டைட் பண்ணும்போது லோடாகும். அரைக்கிறதுக்கான அந்த கிரைண்டிங் வீல் இருக்குல்ல, ரொம்ப நெருக்கம் வரும். அப்போ நெருக்கம் ஓவராக பிடிச்சி லாக் பண்ணோன்னாக்க அந்த மோட்டரே லாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஓவர்லோடு ஆணுச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ட்ரிப் ஆகணும். அந்த ட்ரிப் ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த ஸ்டார்டரானது நமக்கு உருவாக்கி தருது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். இந்த மிஷினானது ஓவர்லோடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வாய்ப்பில் மோட்ரு அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓஎல்ஆர் கண்டிப்பாக அவசியம் தேவைன்னு இந்த ஸ்டார்டரை வச்சுருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டாருக்கு ஸ்டார்டர் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து ஒரு அரிசி அரைக்கக்கூடிய ஒரு இயந்திரம். இந்த இயந்திரத்துக்கு என்ன மோட்ரு போட்டிருக்காங்கன்னா அப்படின்ட்டு வருவோம். மோட்ரு ரேட்டிங்கை பார்க்கலாம். ஜெமினி அப்படிங்கிற கம்பெனி பேர். ரைட், ஓகே. இங்கே இருங்க, மோட்ரு அங்கே பார்த்தீங்கன்னா 2 HP மோட்ரு சிங்கிள் ஃபேஸு. இது வந்து நடக்க மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்காங்க. அதாவது 2 HP மோட்ருங்க, சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மோட்ரு. இந்த மோட்டரானது இதில் பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது வேறு ஒன்றுங்க, மோட்டார் ரேட்டு வந்து ஒரு 5000 அப்படிங்கிற லெவலில், லோ லெவலில் இருக்க சொன்னால் அது 2000 3000 போட்டு ஸ்டார்டர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா மோட்டரை ஈஸியாக கரெக்ட்லாம் கொண்டு போய் ரிப்பேரிங் ஒர்க் பார்க்கலாம், கொண்டு வந்து ஈஸியாக மாட்டலாம். பட் இந்த மாதிரி 2 HP, அதாவது 1 HPக்கு மேலே போயிடுச்சுனாவே அந்த மோட்டரோட காய் கட்டணும் சொன்னாவே ஒரு 4000 3000 செலவுனாக்க அதுக்கு 2000 ஸ்டார்டர் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஸ்டார்டர் வந்து நடக்க அதோட மோட்டரோட காஸ்ட்டு பொறுத்து தான் ஸ்டார்டரை நம்ம முடிவு பண்ணணும். ரெண்டாவது, மோட்டரோட அப்ளிகேஷன் எங்கே பயன்படுத்துகிறோம், ஓவரோட வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பொறுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டரை பயன்படுத்திட்டு இது பண்ண முடியும். இது MU2Pன்னு சொல்லிட்டு டிஓ ஸ்டார்டர், இது எலக்ட்ரி மேக்கோடது. இதோட காயில் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் 220 வோல்ட்டு, அதாவது காயில் வோல்ட்டு வந்து 220 வோல்ட்டு, 1322 ஆம்ஸ் வந்து ரிலேயோட ரேஞ்சு இதில் போட்டிருக்காங்க. மோட்டாரோட என்ன பர்பஸ் பயன்படுத்துகிறோம், அது ஓவரோட வாய்ப்பு இருந்துச்சு சொன்னால் நீங்கள் ஓவரோடாக வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி ஸ்டார்டர் பயன்படுத்தலாம். அப்படி வாய்ப்பு இல்லை அப்படி சொன்னால் ஸ்டார்டர் இல்லாமல் டேரெக்டாக கூட ஆன் பண்ணிக்கலாம். பேக்கப் நம்ம ஃபியூஸோ அல்லது MCBயோ போட்டு நாம் பயன்படுத்திக்கலாம். ரைட், ஓகேங்க. அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம், மோட்டரோட காஸ்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு ஸ்டார்டர் போடலாமா இல்லையாங்கிற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். இது போன்று எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பதிவுகள், கேமரா சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பதிவிடுவேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட், ஓகேங்க. நன்றிங்க.